ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நாளெல்லாம் எப்படி போச்சு? நல்லபடியா போயிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். முணக்காதீங்க எங்க சிஸ்டர், நாளே வேற மாதிரி போச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய கரத்தை குறிச்சு நம்ம பார்க்கலாம். அவருடைய கரம் நம்ம கூட இருந்ததுன்னா ஏங்க வேற மாதிரி போற நாளை கூட நல்ல நாளா நம்மளால மாற்ற முடியும். ஏன்னா கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்குன்னு அந்த ஒரு விசுவாசம் இருந்தா தாங்க நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் இருக்கும். சரி, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற அந்த ஒரு வார்த்தைக்கு நேரம் போலாமா? சங்கீதம் 18ஆம் அதிகாரத்துல 35வது வசனத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னு வாசிக்கட்டுமா? உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவருடைய வலது கரம் தான் நம்ம தாங்குகிறது. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, என்னால இந்த காரியத்தை தாங்கவே முடியலங்க, இந்த பலவீனத்தை என்னால தாங்கவே முடியலங்க, இந்த கோபத்தை என்னால தாங்கவே முடியலங்க, இந்த ஏமாற்றத்தை என்னால தாங்கவே முடியல. தாங்க முடியல எதை சொல்றீங்களோ, இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய வலது கரம் தான் நம்மை தாங்குகிறதா. தாவீது அழகா எழுதுகிறார், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அவருடைய கரம், தாங்குகிற கரம். யார் யார் ஐயோ நான் தனியா தாங்கி கொண்டிருக்கிறேன், நான் தனியா இந்த காரியங்களை நான் சுமந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு நீங்க யார் யார் நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் இருக்கிறது, அவருடைய வலது கரம் அந்த காரியங்களை தாங்குமா, நம்மை தாங்குமா. நான் தாங்குகிற கர்த்தர் இருக்கும்போது ஏங்க நீங்க தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? அதாவது என்னன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் திடீர்னு ஆவியானவர் சொல்றாரு, அதை சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு மனிதன் நடந்து கொண்டு போகிறான், அவனுடைய முதுகுல ஒரு பெரிய மூட்டை இருக்குது. அந்த வழியா ஒரு மாட்டு வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாட்டு வண்டியை ஓட்டுகிற அந்த நபர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, எப்பா நான் அந்த வழியா தான் போறேன், வாப்பா என் வண்டியில உட்காந்துக்கோ, வண்டி காலியா தானே இருக்கு, நான் கொண்டு வந்து உங்களை விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மனிதன் அந்த மாட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்து கொள்கிறான். உட்கார்ந்து கொண்டு அந்த மூட்டையை இன்னும் அவன் முதுகிலே சுமந்து கொண்டு உட்கார்ந்து இருந்தால் அது பயன் அல்ல. அந்த மூட்டையை இறக்கி வச்சுட்டு அவனும் உட்கார்ந்தான என்றால் அது விடுதலை. இதைதான் ஆண்டவர் நம்ம இந்த வசனத்துல சொல்றாரு, அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது, என்னை தாங்குகிறது என்று தாவீது சொல்கிறார். தாவீதை மட்டும் தாங்கல, நம்மளை தாங்குகிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அவருடைய வண்டியிலே ஏறிக்கிறோம். ஏறிட்டு அந்த பொது சுமையை நம்ம இன்னுமே தூக்கிட்டு உட்காந்துருக்கோம், கீழே இறக்கி வைக்கல. ஏன்னா நம்பிக்கை இல்லை. எப்பா ஆண்டவருடைய கரம் நம்ம தாங்குதுன்னா மூட்டையும் சேர்த்துதான் தாங்குது, அது கீழே இறக்கி வச்சுட்டு நிம்மதியா விடுதலையா உட்காரலாம்ல. இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது, எனக்கே வருதுங்க. ஆவியானவர் சொல்றதை நான் அழகா சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது. எதை தாங்க முடியலன்னு நினைக்கிறீங்களே, இறக்கி வச்சிருங்க அவருடைய கரத்துல, நீங்க பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவருடைய வலது கரம் தாங்குதுன்னா எல்லா காரியத்தையும் அவர் கையில கொடுத்துட்டு ஃப்ரீயா உட்காருங்க. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். தேவையில்லாம தூக்கி வச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு சிம்பிளான சொல்யூஷன் கொடுக்கிறார். அவருடைய வலது கரம் நம்மோடு இருக்குமானால் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை, சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா உம்முடைய கரம் எங்களை தாங்குகிற கரம். ஆண்டவரே, அநேக காரியங்கள்ல நான் மட்டும் தனியா சுமக்கிறேன், நான் மட்டும் தனியா இதை தூக்கிட்டு, எந்த மட்டும் இந்த பாடுகள், எந்த மட்டும் இவ்வளவு பாரங்கள், சுமைகள், எனக்கு மட்டும் ஏன் இந்த பாரங்கள் என்று நாங்களே எங்களை முட்டாள்களாய் மாற்றினது உண்டு. அப்பா, முட்டாள்களை போல நாங்க பேசினதும் உண்டு. இன்றைக்கு நீங்க பேசின வார்த்தைக்காய் நன்றி. உங்களுடைய வலது கரம் எங்களை தாங்குகிறது. உங்களுடைய வலது கரத்துல ஆண்டவரே எல்லா காரியங்களையும் கொடுத்துட்டு நாங்கள் சுதந்திரமாய் உங்களுடைய கரத்துல அமர்ந்திருக்கிறதை விட்டு காரணம் இல்லாமல் அதை சுமந்து கொண்டே உங்களுடைய கரத்துல உட்கார்ந்துருக்கோம்ப்பா. இந்த புத்தி இனத்தை, இந்த மதி இனத்தை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் நீங்க தாங்க அப்பா. நல்ல ஒரு ஞானத்தை நீங்க தாங்க. தேவையில்லாத காரியங்களை சுமந்து கொண்டு இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் கலற்றி உங்களுடைய கரத்துல கொடுத்துட்டு, ஏனே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வசனத்தை நீங்க சொல்லியும் அதை கேட்காமல், இளைப்பாறுதல் அடையாமல் சுமந்து கொண்டே உட்கார்ந்திருக்கிற எங்களை நீங்க மாற்றி இளைப்பாறுதலை கட்டளையிடுங்க. உங்களுடைய கரம் எங்களை தாங்குகிறபடியா உமக்கு நன்றி. உங்க கரம் எங்களோட இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க கரத்தை மட்டும் எங்களை விட்டு எடுத்து போடாதீங்கப்பா. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் நீர் கொடுத்த தைரியமான வார்த்தைக்காய் நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.